لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, ஈமானுடைய கிளைகளின் தொடர்ச்சியாக இறுதி நாளை நம்புவது என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு இறுதி நாள் குறித்த பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் முக்கியமாக நேற்று விடுபட்டுவிட்ட சில செய்திகளை குறிவிட்டு சொர்க்கத்தில் கிடைக்கின்ற அந்த இன்பங்களை நாம் இன்று பார்த்திருக்கிறோம். மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் நிறுத்தப்படும் பொழுது 3 பிரிவுகளாக மக்கள் பிரிக்கப்படுவார்கள். மக்களை எல்லாரும் நிறுத்தி இந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு மக்களை அல்லாஹ் 3 குரூப்புகளாக பிரிக்கிறான். அந்த எப்படி பிரிக்கிறான்னு கேட்டா, முதல் குரூப் முன்னாடி இருக்கக்கூடிய குரூப் சாதிக்கும். அந்த மஹ்ஷர் வெளியில முன் அமர்வுல இருக்கக்கூடியவர்கள், முன் சீட்டு கிடைக்கும். அடுத்தபடியாக முன்னாடி ஒரு பதவியினரை நிப்பாட்டிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள குரூப்பை 2ஆ பிரிக்கிறான்ல. ஒண்ணு வலப்புறமாக இருக்கிற கூட்டம், இன்னொன்னு இடப்புறமாக இருக்கிற கூட்டம் என்று பார்த்த உடனே 3, அதாவது முதல் தரத்தில் உள்ளவங்க, அதுக்கப்புறம் பாஸ் மார்க் வாங்கினவங்க, ஃபெயில் ஆனவங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒண்ணு நல்லா பிரிக்கிறான், பாஸ் மார்க் வாங்கினவங்க ஒண்ணு பிரிக்கிறான், அதுல ஃபெயிலா போனவங்க ஒண்ணு பிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ளவங்களை முன்னாடி வச்சிடறான். இப்படி 3 பிரிவினராக நீங்கள் அந்த தினத்தில் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் வாக்கியா 56வது சூறாவுல 10வது வசனத்தில் இதை பார்க்கலாம். குன்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, நீங்கள் 3 பிரிவுகளாக ஆகிவிடுவீர்கள். 3 பிரிவு. அதுல அஸ்ஹாபுல் மைமனா மா அஸ்ஹாபுல் மைமனா, வலது பக்கத்தில் நிறுத்தப்படக்கூடியவர்கள் வலது பக்கத்தில் ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இடது பக்கத்தில் நிறுத்தப்படக்கூடியவர்கள் அவர்கள் கீழே பிடித்தவர்களாக இருப்பார்கள். இதுக்கெல்லாம் முன்பு சாதிக்கும் முதல்ல நிப்பாட்டக்கூடியவங்க இருக்காங்களே, முன் வரிசையில் இருக்கிறவங்க முன்னாடி 2ஆ பிரிக்கிறது இல்லை. இந்த முன்னாடி இருக்கிறவங்களை வலது இடது நல்லா பிரிக்க மாட்டான். அப்ப முன்பக்கமாக அல்லாஹ் விசாரிக்கிறதுக்கு அல்லாவுக்கு முன்னாடி அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அவனுக்கு முன்னே இருக்கக்கூடிய அணிகளை 2ஆ பிரிக்கிறது இல்லை. அடுத்து பின்னாடி உள்ளவங்களை இப்ப இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த முன்னாடி இருக்கிறீங்க, இங்க 2ஆ பிரிவுல ரோட்ல போனா இந்த பக்கம் தெரிஞ்சிருக்கு. அந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தவர்களா கொஞ்சம் பேர் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தவர்களா கொஞ்சம் பேர் பிரிக்கப்பட்டு இந்த மாதிரி விஷயம்ல 3 பிரிவுகளாக மகசர்லயே பிரிச்சிருவோம். அவங்களுக்கு கொடுக்கிற பரிசுகள்லயும் வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கும் பாஸ் மார்க்கும் ஒரே மாதிரி கிரேட் கொடுக்க முடியாதுல. அவங்களுக்கு சில சீட்டுகள் கிடைக்காது. பாசான ஆட்களுக்கு ஏதோ ஒரு எம்ஏபிஏ படிக்க போகலாம், எம்பிபிஎஸ் போக முடியுமா? போக முடியாது. அதுக்கு உள்ள மார்க் வாங்கணும். அந்த கொடுக்கிற மறுமையில் கொடுக்கிற பரிசுலையும் நல்லா டிமாண்ட் பண்ண போறான். அதனால நம்ம பாஸ் ஆகுறதுக்கு ஆசைப்படாம, வலப்புறம் இருக்கிற கூட்டத்தில் இருக்க ஆசைப்படாம, ஃபர்ஸ்ட்ல உட்கார்ற முதல் வரிசையில உட்கார்றதுக்கு நம்ம ஆசைப்பட வேண்டும். இப்படி 3 அணிகளாக பிரிப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு தடவை பிரிக்க வேண்டிய தேவையில் அளவுக்கு அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவனுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பான். இருக்கு வந்தாஜுலையும் ஐகள் முஜ்ரிமூன், குற்றவாளிகளை தனியா போங்கன்னு சொல்லுவான். அவனா அப்படி எழுதுவான். இட பக்கம் இதை பிடிச்சிட்டு ஒருத்தர் பிடிச்சி நீ இங்கிட்டு வா, நீ அங்கிட்டு வா, இது கிடையாது. ஒரு ஆர்டர் தான். அந்த கமாண்ட் பண்ணான உத்தரவு போட்ட உடனே தன்னால திரும்பி வருவார்கள் அப்படின்னு சொல்லி யாசின்ல 36வது சூறாவுல 59வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் முன்னாடி உள்ள வரிசை என்று பிரிக்கப்பட்டுவிடும். பிரிக்கப்பட்ட உடனே இறைவனை காண்பார்கள். இறைவனை மக்கள் என்ன செய்வாங்க? விசாரிக்கிறாங்க. அல்லாஹ்வை பார்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. முதல்ல நீங்க நம்பணும். நம்ம வாழ்கிற உலகத்துல நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நம்மளை ஓட்டுவோம், நபிமார்களுக்கு பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வையிலும் அவனை அடைய முடியாது. ஒவ்வொரு இப்ரிக்கு
அவன் தான் பார்வைகளை அறிந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கிறதுக்காக என்று ஆசைப்பட்டாங்க. ரப்பி அரினி அன்துர் இலைக், அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும், கொஞ்சம் காட்டுனேன் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்ட உடனே பார்க்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அதனால ரப்பி அரினி அன்துர் இலைக், உன்னை நான் பார்க்க வேண்டும், எனக்கு காட்டுன்னு சொன்ன உடனே காரல் அன்தரானி, என்னை ஒருபோதும் நீ பார்க்க முடியாது, என்னுடைய பிரகாசத்தை பார்க்கிற பவர் உங்க கண்ணுக்கு இல்லை. சூரியனை உன பார்க்கணுமா, கொஞ்ச நேரம் பார்க்க பார்ப்போம். அப்ப நான் எவ்வளவு பெரிய பிரகாசமானவன், அதை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்ண பவர் கிடையாது. அதை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்து உலாக்கின் ஓவர் ஜபல், இந்த மலை இருக்கு பாரு, அந்த மலை பாரு, அந்த மலைக்கு நான் காட்சி தர்றேன், உனக்கு காட்சி தராம அந்த மலையின் மீது மட்டும் என்னுடைய ஒளியை பார்த்துக்கிறேன். இனிஷ்ட காட்ட மக்கான ரூப சோபத்தரானி, அது அந்த இடத்துல அப்படி இருந்துருச்சுன்னு சொன்னா அப்புறம் நீ என்னை பார்க்கலாம். மழை பார்த்துருச்சுன்னா அப்புறம் நீ என்னை பாரு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் பலம்மா தஜல்லா ரப்புஹு ஜபல், மலைக்கு அல்லாஹ் காட்சி தந்த பொழுது ஜஅலஹு தக்கா, அதை தூள் தூளாக ஆக்கிவிட்டான். அல்லாஹ்வுடைய அந்த ஜோதி ஒளி பிரகாசம் மலையின் மீது பட்ட உடனே மழை தூளா இருக்கான். நீ இல்ல ஏமாற்ற அவனை பார்க்க வேணுமா என்று அல்லாஹ் மூசா நபியை வந்து அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது முடியாதுன்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க, அல்லாஹ்விடத்துல உரையாடினாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹல் ரஅய்த ரப்பக, நீங்க அல்லாஹ் பார்த்திருக்கீங்களா கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு நமக்கு நிறைய வழங்கியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் மேராஜ்ல போய் அல்லாஹ் பார்த்தாங்க. அந்த இந்த கண்ணை கொண்டு பார்க்கவே வராது. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்கள், ஹல் ரஅய்த ரப்பக, உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்ததுண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு அண்ணா உறாரு, அவன் ஒளி என்ன ஒளியானவன், அதை நான் எப்படி பார்க்கிறது? அவன் ஒளிமயமானவன், அந்த ஒளியை என்னால் எப்படி எனக்கு பார்க்க முடியும்? சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பார்க்கல, இப்ராஹிம் நபி பார்க்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கல, மனித குலத்தில் யாரும் பார்க்கவில்லை இதுவரைக்கும். அதனால மறுமையையும் பார்க்க முடியாது நினைக்க கூடாது. ஏன்னா மறுமையில வந்து அல்லாஹ் எல்லாத்தையுமே அப்படி நம்மளை மாத்திடுவோம். நம்மளை வந்து இருப்பதுல நம்ம மூளை, நம்ம சிந்த உணர்வுகள் தான் நம்ம இருப்போம். மற்றபடி மொத்தமாகவே நம்ம மாறி போயிடும். முதுமை வராது, வளர்ப்பே வேற. அப்ப கண்ணை காட்டுவோம் அல்ல, அப்ப மட்டும் பார்க்க வேணுமான்னு கேட்டா அந்த ஒளியை பார்க்கிற அளவுக்கு என்ன செய்வான், கண்ணுக்கு ஒரு ஆச்சரியம் எல்லாம் தந்துருவான். அப்ப அங்க வந்து பாத்ரூம் போற வேலை கிடையாது, அங்க வந்து சிறுநீர் போறது வேலை கிடையாது, அங்க வந்து முழுமை அடைகிற வேலை கிடையாது, அங்க நோய்வாய்ப்பட மாட்டோம். இப்படி நம்ம உடல் அமைப்பே எல்லாம் மாற்றும் பொழுது வேற உடல் தர்றான்ல, அதை வச்சு பார்க்கலாம். அந்த கண்ணுக்கு என்ன இருக்கும், பார்க்கிறதுக்கான சக்தி இருக்கும். மறுமையில் பார்க்க இருக்கிறோம் என்பதை நம்பி ஆகணும். மறுமையில் அல்லாஹ்வுடைய சந்திப்பு நமக்கு இருக்குது. இந்த திருமலை குர்ஆன்ல கூட அல்லாஹ் என்ன செய்யறான், உஜூஹு யௌமையின் நாவியத்துன் இலா ரப்பிஹா நாவிரா, சில முகங்கள் அன்றைய தினம் தன்னுடைய இறைவனை நோக்கி பார்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கும். அல்லாஹ் பார்த்துட்டு அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷம், பார்க்கிறதுலேயே ஒரு இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். இறைவனை சந்திக்கிறதுலேயே ஒரு பெரிய பேருந்து. என்ன இந்த அண்ட சராசரிகளை சாதாரணமா ஒரு அரசியல் கட்சியில தலைவர் வர்றான்னு சொன்னா அவனை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் முன்பு எடுத்துட்டு போறாங்க. ஒரு கூட்டாளி வர்றான்னு அவனை பார்க்கறதுக்காக வேண்டி அதுல ஒரு இன்பம் அடைகிறதுக்காக வேண்டி ஓடுறாங்களே, ஒரு இன்பம் அவனுக்கு இருந்தாலும் செய்யுது. இந்த அந்த சராசரத்தையும் படைச்சு இவ்வளவு பெரிய அதிசயங்கள் நிகழ்த்துறாங்கன்னா எப்படி இருக்கும் அல்ல பார்க்கணும், ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். அது பார்க்கறதுக்காக வேண்டி ரொம்ப பேர் ஆர்வம் பண்ணுவோம். அது ஒரு இன்பம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரி பார்ப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் கியாமா 75வது சூறாவுல 22, 23 வசனங்களில் இறைவனை மறுமையில் நாம் பார்ப்போம் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பௌர்ணமி நிலவை காட்டி, முழு நிலவை காட்டி, இந்த நிலவு இருக்குல்ல, இதை வந்து நீங்களும் பார்க்கறீங்க. நீங்க பார்க்கும்போது பக்கத்து ஊர்ல உள்ளவரும் பார்க்கிறாரு, இன்னொரு ஊர்ல உள்ளவரும் பார்க்கிறாரு. யாராவது யாருக்காவது மறைக்கிறீங்களா? இந்த நிலவை எல்லாரும் பாக்குறீங்க. இந்த மெட்ராஸ்ல பௌர்ணமி வருதுன்னா பௌர்ணமி வரும்போது நம்ம ரோட்ல நின்று பாக்குறோம். தயாரா நான் பார்க்கணும் யாரும் சொல்றோமா, சின்ன கட்டளை சொல்லுவீங்க மறைச்சு காமிச்சு. இந்த சந்திரன் வந்து வானத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கும் பொழுது யாரு தலையாச்சும் யாருக்காவது மறைக்குமா? எல்லாரும் பார்ப்போம், யாருக்கும் யாரும் மறைக்க இயலாது, எல்லாரும் பார்ப்போம். இந்த உதாரணம் காட்டி சொல்றாங்க, நீங்கள் பௌர்ணமி தினத்தில சந்திரனை பார்க்கிறீங்களா, யாராவது யாருக்காவது மறைக்கிறீங்களா?
இல்ல. அந்த மாதிரி அல்லாஹ் பாக்குறீங்க. அப்ப நம்ம நினைக்க கூடாது இத்தனை ஆயிரம் கோடி மக்களுக்கு அல்லாஹ் பாக்குறது ஒரே நேரத்துல அதெல்லாம் இருக்காது. எல்லாரும் பாக்குற மாதிரி அல்ல. அவன் படிச்ச படைப்பையே பாக்குறீங்க, அவனால் படைத்த சந்திரனையே 50 பேர் ஒரே நேரத்தில் பாக்குறீங்க. எந்த நெருக்கடியும் இல்லாமல் கியூ நிப்பாட்டாங்க. இந்த தலைவர்களை பார்க்கறது கியூ நிப்பாட்டி ஆகணும். இந்த வரவனோட தலைவர் வர்றதா இருந்தா நீங்க கியூ நிப்பாட்டி தான் பார்க்கணும். சந்திரனை பார்க்கறதுக்கு கியூ கிடையாது. எல்லாரும் பார்க்க நினைக்கும் போதே பார்க்கலாம், விரும்பமாதான் பார்க்கலாம். யாருக்கு வித்தியாசமா பார்க்க போறோம், எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க போறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய இறைவனை பார்ப்பீர்கள், மறுமை நாளில் பார்ப்பீர்கள். இன்றைக்கு முழு நிலவை நீங்கள் பார்க்கிறீர்களே, ஒருவருக்கு ஒருவர் தடை செய்து கொள்ளாமல் பார்க்கிறீர்களே, அந்த மாதிரி பார்க்க இருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. புகாரியில 554, 573, 4851, 7434, 7436 ஆகிய ஹதீசுகள்ல இறைவனை நீங்கள் மறுமையில பார்ப்பீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டுகிறது. அப்ப நம்ம மறுமையில பார்ப்போம். இந்த பார்க்கிறது கூட 3 குரூப்ல 2 குரூப் தான். அல்ல வேணும்னு அவங்களுக்கு மறக்கலாம். அங்க நிப்பாட்ட வச்சிருக்கிறாங்க, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான். யாருக்கு இந்த காட்சி கிடையாது? இறைவனை சந்திக்கிற அந்த காட்சி முதல் அணியில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சேர்ந்தாங்களே அவங்களுக்கு இருக்குது. வலப்புறமாக நிறுத்தப்படுகிறார்களே அவர்களுக்கு இருக்கிறது. இந்த இடப்புறமாக நிறுத்தப்பட்ட கூட்டம் இருக்குது, அங்கதான் அல்ல எல்லாத்தையும் காட்சி தருவான், அவங்களுக்கு தெரியாது. இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. எங்க எங்க உடனே நான் எங்க என்னன்னு பாருங்க, அப்படி ஆட்சி அல்ல. அதை அல்லாவே சொல்லி காட்டுகிறான். அல்லா இன்னகும் அர்ரப்பிஹும் யௌமஇதின் லமஹ்ஜூபூன். அன்றைய தினத்தில், அந்த நியாய தீர்ப்பு நாளில் தங்கள் இறைவனை காண்பதை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். குற்றவாளிகள் தடுக்கப்படுவார்கள். சும்மா இன்னகும் லகாவுல் ஜஹீம். பிறகு அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். அப்ப நரகத்தில் மனுஷர்கள் வருது. நரகத்தில் நுழைவதற்கு முன்னாடி எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த காட்சி விடக்கூடிய அந்த ஒரு நாள் 50,000 வருடத்திற்கு நிகரான அந்த ஒரு நாளில் இறைவனை காணுகிற அந்த வாய்ப்பு 2 அணியினருக்கு தான் கிடைக்கும். அது சொர்க்கவாசிகள் என்று தேறியவர்களுக்கும் அதுல முதல் தரத்தை அடைந்தவர்களுக்கும் கிடைக்குமே தவிர இவர்களுக்கு கிடைக்காது. யாருக்கு? குற்றவாளி கிடைக்காது. இது 83வது சூறாவுல 15, 16 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். இவர்களுக்கு அந்த சந்திக்கிற வாய்ப்பு இல்லை என்று. அப்ப இவர்களுக்கு இல்லை என்பதில் இருந்தே மற்றவர்களுக்கு இருக்குங்கிறதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மறுமை நாளில் நடக்கிறதுல. அடுத்தது ஒரு விஷயம் என்று கேட்டா, அல்லாஹ் விசாரித்து தானே எல்லாத்தையும் அனுப்புறான், விசாரித்து அனுப்புறான். இத்தனை கோடி மக்கள்ல சிலருக்கு விசாரணை கிடையாது, எந்த இடத்திலும் கிடையாது. சிலருக்கு இல்ல, எந்த விதமான கேள்வி கணக்கு ஒண்ணுமே கிடையாது. போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொன்று கூட கேட்க மாட்டான். எல்லாம் என்ன செய்ய மாட்டான், ஒரு ஃபார்மாலிட்டியானது கூட இல்லாம என்ன செய்வான்ல அப்படியே அனுப்பிடுவான். அந்த மாதிரியாக ஒரு சின்ன கூட்டத்தை எல்லாம் என்ன செய்யறான், செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். சின்ன கூட்டங்கள் மற்றவங்க போயிடுவாங்க. அந்த விசாரிச்சுட்டு போவது விசாரிக்காம போவது என்பதுல ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப கஸ்டமர்ல வர்றோம், நம்ம கிரீன் சேனல்ல வர்றதுக்கு அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு 1.5 மணி நேரம் லேட்டா வர வித்தியாசம் இருக்குல்லங்க. நம்ம வாட்டுக்கு இது சாமா லக்கேஜ் இல்லாம இருந்து வைங்க, நம்ம வாட்டுக்கு கிரீன் சேனல் வந்து உருவாந்துருவோம். எவன் ஒண்ணும் எவ்வளவு கேட்க மாட்டான். வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா, முதல் ஆளா வருமா, முக்கியமான ஆள்கள் இருக்குது, சீக்கிரம் வந்துட்டாரு நினைச்சாங்களா இல்லையா? ஆனா எல்லாம் வெளியே வந்து அனுபவிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். அந்த முன்னாடி போறதுல நிறுத்தி விசாரிக்கும் பொழுது அது கொஞ்சம் கிரேடு கம்மி தான். ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா கஸ்டமர் விசாரிப்பானா, ஒரு முதலமைச்சர் வர்றாருன்னா விசாரிப்பானா, அதாவது விட்டுறாங்கல்ல. அந்த மாதிரி வர்றதுனால ஒரு அதோட தரக்கு கம்மியா கொண்டு வரவும் இருப்பான். முதலமைச்சர் நிறைய கொண்டு வருவார், எல்லாரும் போயிட்டு விட்டுவான். அது என்ன தேவையாது. அந்த மாதிரி என்ன செய்யுமா, சில பேருக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாம அனுப்பிடுவானா. அது யாருன்னு கேட்டா, அது எவ்வளவு கொண்டு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த உம்மத்தை பத்தி சொல்லல, ஹதீஸ்ல குறைக்கல. என்னுடைய உம்மத்துல ஒரு 70,000 பேர், இப்பயே 100 கோடிக்கு மேல இருக்கிறோம். 70,000 ஒரு சின்ன நம்பர். 14 நூற்றாண்டு வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கே நம்ம 150 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு உள்ள கணக்குக்கே 70,000 கம்மி. உலகம் ரசூலுல்லாஹ் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி மறைஞ்சு போச்சு. இன்னும் ஆயிரக்கணக்கான கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த நம்பர்ல 70,000 ரொம்ப 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 குறைந்த எண்ணிக்கை, ரொம்ப கிரேட். எல்லாம் போகலாம். 70,000 வரைக்கும் தேர்ந்தெடுக்கிறாங்க. 70,000 எது குழந்தை உம்மத்தி 70,000
என் சமுதாயத்தில் 70,000 பேர் நுழைவார்கள் சொர்க்கத்தில், எந்த விதமான கொஸ்டினும் இல்லாமல், எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் நுழைவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது 5705 புகாரியில 5705வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இவங்க யாரு? 70,000 பேர் யாரு? யாருன்னு அவங்க சஹாபாக்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, இது நம்மளும் நம்ம புள்ள குட்டிகள் மாட்டா இருக்கணும். அவங்க நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த நபித்தோழர்களா இருக்கிறோமே இவங்களுக்கு தான் இந்த கிரேடா இருக்கும். ஏன்னு கேட்டா, நம்மளும் முஸ்லீமா இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க நம்மளை ஃபாலோ பண்ணி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்படி ஒரு தூய்மையான ஒரு வழி நேரத்தில் நம்ம ஜாகிலியான காலத்தில் பிறந்துட்டு நம்ம இஸ்லாத்தை ஏற்று நம்ம சந்ததியும் இஸ்லாத்துல வர்றாங்க போது நம்மளே சிறந்தவங்க, நம்மளுக்கு தான் 70,000 பேர் இருப்போம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல நீங்கெல்லாம் இல்ல, சஹாபாக்கள்லாம் கிடையாது. மொத்தமே 70,000 போது இந்த நூற்றாண்டுல ஒரு 10 பேரு, போன நூற்றாண்டுல 25 பேர், இப்படித்தான் இருக்கிறத விட மொத்தமா சஹாபாக்களை கூட விட்ட முடியாது. அந்த 70,000 யாருன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன் வலா யத்தகய்யரூன் வலா யத்தவூன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த 70,000 பேர் யார் என்று கேட்டால், ஒரு கட்டத்திலும் அவர்கள் இந்த ஓதி மந்திரித்து பார்க்க மாட்டார்கள். ஓதி பார்க்கறதுக்கு அனுமதிக்க மார்க்கத்தில் சில சூறாக்களை கொண்டு அதுவும் செய்திருக்க மாட்டார்கள். ஓதி பார்க்கிறது அனுமதிக்கான தவிர அதுவும் இல்லாமல் இருப்பது உயர்ந்த ஸ்டேஜ். அவர்கள் இந்த மாதிரி மந்திரித்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஒண்ணு, ஒலாயத்தை கையெழுவோம், ஒரு இடவை கூட சகுனம் பார்த்திருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றதில் இருந்து அல்ல இஸ்லாத்தை விளங்கியதில் இருந்து அவர்கள் சகுனமே பார்க்க மாட்டார்கள். சகுனம் பார்க்கிறா என்ன, இதுல எல்லாரும் அவுட் ஆகிடும். சாதகமான ஒண்ணு சொன்னா அது நம்ம ஒரு சந்தோஷப்படுறோம், சகுனத்துல வாக்கு செய்யறோம், சந்தோஷப்படுறோம். அல்லது ஒரு மோசமான சமுதாயத்தில் நடைமுறையில் உள்ளதை கண்டு அப்படி பேச அடிக்கிறோம். முக்கியமான வேலைக்கு புறப்பட்டு இருக்கும் போது ஒரு விதவ கிளை வந்துச்சுன்னு, அது பிரயாணத்தை தொடர்ந்தாலும் உள்ளுக்குள்ள அடி மனசுல பார்த்துட்டு போறோம், என்ன விருப்பமா ஒரு பிள்ளையா தெரியலையே, காரியம் முடியல, இந்த மாதிரி நினைச்சுட்டா என்ன இல்ல, நம்ம கண்டுக்கவே கூடாது. இதெல்லாம் நம்மளை நீட்ட போய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை விதிச்சிருக்கானோ அதுதான் நடக்கும்னு சொல்லி நாட்டில் நடைமுறையில் எதெல்லாம் சமணமா பார்க்கிறார்களோ, இதை கண்டா அந்த காரியத்தை செய்யும், அதை கண்டா கெட்டது, இதை கண்டா நல்லது. எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் இந்த சட்டத்தை கேட்டா நல்லது, அந்த சட்டம் கெட்டது. இந்த பிராணியை பார்த்தா நல்லது, அந்த பிராணியை பார்த்தா கெட்டது. இந்த மனுஷனை பார்த்தா நல்லது, அந்த மனுஷனை பார்த்தா கெட்டது. கடையுறக்க போவோம், கொஞ்சம் உருவ வரலாம், இவன் வந்துட்டானா முடிஞ்சு இன்னைக்கு வியாபாரம் நடந்த மாட்டா. இப்படி சொல்றமா இல்லையா? சில ஆளுகளை பத்தி சொல்லலாம், சொல்லிட்டீங்கன்னா இந்த அவ்வளவுதான், இது வராது. நீங்க செஞ்சுட்டு ஒரு காரியத்தை நடத்த போட்டீங்கன்னா குற்றவாளி இல்ல, நிறுத்திட்டாலே குற்றவாளி. மனசுல எப்படி உறுத்தல் வந்துட்டு எல்லாரும் காஞ்சில போயிட்டீங்கன்னா குற்றவாளிகள் ஆக மாட்டீங்க. ஆனால் 70,000 வர்றதா இருந்தால் அதையும் தவிர்க்கணும். எந்த விதமான சகுனமும் மாற்றவே கூடாது. அதே மாதிரி அன்றைக்கு இந்த வைத்தியம் பண்றதுல சூடு போட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. சில பேர் தாங்க முடியாம இருக்கும்போது பழுக்க வச்சு சூடு போட்டு வைத்தியம் பண்றது. இது வைத்தியத்துல அந்த வேதனையை குறைச்சிருக்கு. அந்த காலத்துல ஒரு முறை இரும்புல பழுக்க காட்சி சூடு போடுறது, அந்த வேதனையை தேவைக்கடிச்சா அந்த இடத்துல. அது மாதிரி இது அந்த வேதனை குறைக்கிறது, இன்னொரு வேதனையை தாங்கிறது. இது அனுமதி இருக்கு. அந்த காலத்துல உள்ள வைத்திய முறையில ஒரு முறையா இருந்திருக்கு. அது வேணாம், ஆர்டினரியா உள்ள கொஞ்சம் துன்பத்தை தாங்கி கொண்டு மருத்துவம் பண்ணுங்க. இந்த சூடு போட்டு செய்கிற மருத்துவம் யார் செய்ய மாட்டார்களோ, சூடு போட மாட்டார்களோ அவர்களும் அதில் அடங்குவார்கள். அலாரத்தியும் எத்தவக்களும், தங்கள் இறைவன் மீது மாத்திரம் மற்ற எல்லா காரியம் ஒழுங்கா செஞ்சிருப்பாங்க. நம்மளை எல்லாம் நம்மளாம் ஒருத்தர் செஞ்சிருப்பாரு. ஆனால் இது நீங்க கரெக்டா நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு வைங்க, நீங்க கொஸ்டின் இல்லாம போயிருக்கீங்க, தரஜா வித்தியாசமா இருக்கலாம். ஆனா கேள்வி கேட்கப்படாது, அது தனி கிரேடு ஒண்ணு தரப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சந்திக்கிறது ஒண்ணு இருக்கு, 3 குரூப்பா பிரிக்கப்படுறது ஒண்ணு இருக்கிறது. அதுக்கப்புறமேல இந்த கேள்வி கணக்கு இல்லாம போறது ஒண்ணு இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். சொர்க்கத்துல போனால் அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிற இன்பங்களை, நேற்று உள்ள தொடர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த இன்பங்களை என்னென்னலாம் வச்சிருக்கான்னு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் 26, 22ல ஜஸாஹும் பிமா ஸபரு, அவர்கள் பொறுமையை மேற்கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஜன்னத்தம் ஹைரா,
சொர்க்கத்தையும் பட்டுகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் பரிசாக வழங்குகிறான். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிகி, அவர்கள் திண்டுகளின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஜம்ஹரீரா, அங்கு சூரியனையும் கடும் குளிரையும் உணர மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள். ஒதானியத்தின் அலைகும் விழாவா, அதனுடைய நிலைகள் இந்த சோலையிலான இருக்கிறான சோலை நிலைகள் அவர்கள் மீது படிந்திருக்கும். ஒரு உள்ளிலத்து குத்துப்புகா தகுதிகளா, அதனுடைய கனிகள் எல்லாம் எட்டுகின்ற திட்டத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும். ஒரு இதாபு அலைகின்ற ஆணியத்தின் என்றில்லா, வெள்ளி பாத்திரங்களை கொண்டு அவர்களுக்கு சுற்றி வரப்படும் வெள்ளி தட்டுகளை வைத்துக் கொண்டு சுற்றி வருவாங்க. தட்டு வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன வேணும் கேட்கறதுக்காக வேண்டி அலைந்து கொண்டிருப்பார்கள். அச்சுவாபுன் காலத்து கவாரீரா, பளிங்குகளான கிளாசுகள் கோலைகளும் அவர்களுக்கு இருக்கும். பளிங்குன்னா பளிங்கு இல்ல போட்டு அரைஞ்சு வருமே, பளிங்கு இல்ல. அது நல்லா சொல்லி காட்டுகிறான். கவாரீரம் என்று கத்தருகா தப்புகிறா, அது வெள்ளியாலான ஒரு பளிங்கு, வெள்ளியா பளிங்கு மாதிரி இருக்கும். வெள்ளியை அப்படி பளிங்கு மாறி பட்டு தீட்டி கண்ணாடி மாதிரி ஆகப்பட்டிருக்கும் போல இருக்கு. அது அங்கே பார்த்தாதான் தெரியும். வெள்ளி எப்படி பளிங்கு ஆகிறதா எல்லா டைம்போதான் தெரியும், மனுஷனுக்கு முடியாது. அந்த மாதிரியான ஒரு இதை எல்லாம் தருவேங்கிறான். யுஸ்கோன தீஹா காசன் காண மிசாஜுஹா கஞ்சபீலா ஐநன் தீஹாக்கு சம்மா சல்சபீலா, சல்சபீல் என்ற பெயருடைய நீரூற்றில் இருந்து, அதாவது இஞ்சி சுவையுடைய மதுரமான பானம் அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்படும். ஒரு எத்துப்பு அலைக்கும் விதானும் அல்லதும் இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். இதார் ஐத்தகு பணி செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக, வேலையத்து செய்வதற்காக வேண்டி வருவார்கள். இதார் ஐத்தகம் அசித்தகம் யோகம் அன்பூரா, அவர்களை பார்க்கும் பொழுது உதிர்த்து விடப்பட்ட முத்துக்களை போல, முத்துக்களை அப்படி உதிர்த்துட்டா இருக்குங்க, அந்த மாதிரி ஒதுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கலரு அந்த இதெல்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான பணிவிடை செய்யக்கூடியவர்களை பார்ப்போம். ஒய்யார் அழைத்த நம்ம அழைத்த நைமன் முழுக்கல் கபீரா, அங்கே இருக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தையும் ஒரு பாவரும் அரசாட்சியும் காண்பாள். அங்க நடக்கிற ஒரு அரசாட்சி நடக்கும், தர்பார் நடந்து கொண்டிருக்கிறதை பார்ப்பார் என்று சொல்கிறான். ஆலியகம் தியாபு சுந்துசுன் குதிரின் இஷ்டப்படக்கும், அவர்கள் மீது வெண்பட்டு பச்சை பட்டுகள் எல்லாம் அவர்கள் மீது கிடக்கும். அசாதிரம் என்றில்லா, இன்னி காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள். சகாகும் சராபன் தகுரா, தூய்மையான கிருமிகள் இல்லாத அந்த மாதிரியான தூய்மையான பானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு பருக கொடுப்பான் என்று நேற்று வாக்கிய வசனம். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரத்து ராஜில 13 23 24 அல்லாஹ் சொல்றான், நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொல்லுவாங்க. நம்ம மாமாச்சா அண்ணன் தம்பி அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒருத்தருக்கு சந்திப்போமா அல்லது தன்னை செலவிச்சுமா இருக்கானா அப்படின்னு கேட்டா அதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஜன்னாத்து அதில் எதுக்கணும்னாக்கா, இவர்கள் ஜன்னாத்து அதில் நுழைவார்கள். இவர்கள் ஜன்னாத்துல போய் சொர்க்க சோலைகள்ல நுழைந்து விடுவார்கள். ஒமன் சலகனின் ஆதாரியும், இவர்களுடைய பெற்றோர்களில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, அசுவாதியும் இவருடைய வாழ்க்கை துணைவியர்களில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, கணவன் மனைவிகள்ல உறுதியாட்டியும் இவர்களுடைய சந்ததிகளில் யாரு நல்லவர்களாக இருந்தார்களோ, ஒரு மலாய்க்கு வானவர்களும் எதுபோல அலைவு மின்குறிப்பார். ஒவ்வொரு வாசல் வழியாக இவர்களை பார்க்க வந்து கொண்டே சோமாரிக்கிறா அப்படியா இருக்கிறா, நீங்க பாப்பாவா இருக்கிற மோகவா இருக்கிற அண்ணன் தம்பி ஒத்து கொடுத்த அதாவது அடைஞ்சே கிடக்கிறது இல்ல. இந்த தம்பி வச்சுக்கிட்டு அண்ணன் வீட்டு போயிட்டுருவோம், தம்பி வீட்டு போயிட்டுருவோம், குறைச்சா வியாபாரம் அது சம்பாதிக்கிற இடமே கிடையாது. சும்மா ஜாத்திக்கு வேண்டியது, சுத்த வேண்டியது இல்லாத வேலை. அப்ப இந்த தகவலுக்கு வேண்டியது அங்க போய் பார்க்கிறதுக்கு போயிடுவோம் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான். இதுல சொல்றான் சூரத்து ராஜ் 13 சொல்றான். இதுல 2-3 செய்திகள் கூடுதல் நீ விளங்கணும். இது என்ன விளங்கணும் கேட்டா, இந்த உலகத்துல வாழுகிற பொழுது கணவன் நல்லவனா இருக்கா, மனைவியும் நல்லவனா இருக்கா. அப்ப 2 பேரும் ஒன்னா இருப்பாங்களா வேறையா இருப்பாங்களா என்று கேட்டால், இந்த வசனம் வேறையா இருப்பாங்கன்னு சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மனைவி சொர்க்கத்திலே மனைவியா இருப்பான்னு சொல்றாங்க. இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவர்களுடைய வாழ்க்கை துணைவர்களும் வந்து சந்திப்பார்கள் சொல்லு. யாரு சொர்க்கத்துக்கு போனவர்களை இப்ப பொண்டாட்டி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்களா, அவரை வந்து சந்திப்பாங்க. புருஷன் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்களா, அதை பொண்டாட்டி வந்து சந்திக்க வருவாங்க. அப்ப இந்த வசனத்தை அழகா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வேற ஜோடி அல்ல கரவான்னு வழங்கு. ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி அந்த தரக்கூடிய ஜோடி என்னவா இருக்கு, அந்த ஒரு உடல் சுகம் இருக்கிறாங்க. அதை அனுபவிப்பதற்காக வேண்டி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வேறு விதமான வாழ்க்கை துணைகள் எல்லாம் கொடுத்துடுறான். அந்த பழைய நட்புக்காக வேண்டி மனைவி பார்க்க சமாளிக்கல நல்லதான் சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளவுதான்.
அதே மாதிரி வந்து புருஷன் வந்து பொண்டாட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல, உனக்கு நல்ல வாழ்க்கை எல்லாம் வந்துருக்கும், அவ்வளவுதான். அங்க ஒரு நட்பு அடிப்படையில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜன்னாத்து அதிலும் எதுகுணா ஜன்னாத்து அதனில் வந்து இவர்கள் நுழைந்து வருவார்கள். ஒமன் சிலகமின் ஆபாயும் இவர்களுடைய பெற்றோர்கள் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, அசுவாதியும் மனைவி கணவன்மார்கள் ஜோடிகளில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, ஒரு உறுதியாத்தியும் புள்ள குட்டிகளில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, ஒரு மலாய்க்கத்து மற்றும் மாணவர்களும் எதுகுணோடு அழைக்கும் கொள்ளிப்பார் இவர்களை ஒவ்வொரு வாசல் வழியாக வந்து நுழைந்து கொண்டிருப்பார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும். அப்ப என்ன விளங்குது? பாப்பா அம்மாவை ஒன்னா வச்சிருக்கிறேன்னு விளங்குது. பாப்பாவோட அல்லாஹ் சேர்க்கலாம் பொண்டாட்டிக்கலாம் புருஷனைலாம் பாப்பா வந்தா எத்தனை இருப்பாங்கன்னு வருது. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு எல்லாம் பறிச்சு கொடுக்கிற உலகம் அது. ஏன்னா பாப்பா எனக்கு கிழவனா இந்த உலகத்துலதான் பாப்பா கிழவனா இருப்பாரு, அவர் உழைக்க முடியாது, நம்ம சோறு போடணும். அவரையும் தான் நம்மள மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க. அல்ல என்ன செய்வான்? பாப்பாவையும் மோன மாதிரி ஆக்கிடுவான். எல்லாருமே ஒரே மாதிரியான ஆரோக்கியமும் திடகாத்திரமும் ஒரே வயது ஒத்தவர்களாக இருக்கும் பொழுது அப்புறம் இவனு கண்டுகிட்டு இருக்கணும். அவர் ஜாலியாக இருக்க வேண்டியானங்க. பாப்பா காரன் செய்வாரு, அவரும் ஜாலியாக இருப்பாரு. பாப்பாவோட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பேரன் தாத்தா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இன்னும் பேரை சொல்லிக்க வேண்டியதான ஆலமலை செலாம் நம்ம ஒரே மாதிரி தான் இருப்போம். ஆலமலை செலாத்தை பார்த்தாலும் நம்ம வயசுலாம் இருப்பாரு, அவரை பார்த்தாலும் நம்மளை பார்த்தா அவர் வயசுலாம் இருப்போம். அப்படியான ஒரு உலகமா இருக்கிறதுனால அங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஜாலியாக இருப்போம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாப்பாக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவான். அதே மாதிரி உமாக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவான், புருஷனுக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவான், பொண்டாட்டிக்கு தனியா நல்லா அனுபவிச்சுட்டீங்க. அந்த விஷயத்திலையும் அல்ல குறை வைக்க மாட்டான். சில பேர் ஆம்பளைக்கு மட்டும் பொருள் கொடுத்துட்டு பொம்பளை அம்பது விட்டுருவாங்க அனுப்புறாங்க. அதுதான் அந்த வசனத்தில் மறுப்பு இருக்குது. அவர்களுக்கும் வந்து தனியான முறையில் தான் அல்லாஹ் செய்யறான், செட்டிங் பண்றான் என்று வரக்கூடிய. அதே மாதிரி இது வந்து நீங்க 13ல 23 24 பார்க்கலாம். போயிட்டோம் இப்படி அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கூட மனுஷன் நம்மளு பூசல் சண்டை கசப்பு அவனுக்கு பேர் பெரிய கத்துது நீனுக்கு பாரு ஆப்பிள் எனக்கு திராட்சை இப்படிலாம் வருமா அவனுக்கு உள்ள கொண்டாடி பாரு எனக்கு உள்ள அப்படிலாம் வருமா அதெல்லாம் வராதான். அதெல்லாம் சொல்லி காட்டும். அது பெரிய பாக்கி இல்லை. அதான் நம்மளுக்கு எடுத்து நாசமாக்கு நிம்மதி இல்லாம இருக்குது. ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நமக்கு வந்து ஒருத்தர் அடிக்கிறது கொடுக்கிறது எல்லாம் விட நமக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு எல்லாம் கொடுத்துதான் நீங்க அதை நினைச்சுனே நல்லா இருக்க மாட்டோமா? நம்மளை யாரும் ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை. ஒரு அடி இல்லை, ஒரு வேதனை இல்லைங்க. நம்மளுக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு பெரிய பங்களா நினைச்சுக்கோங்க. இது இருந்தால் நிம்மதியா? இது இருந்தா ஒரு வாழ்க்கை உலகத்திலும் தெரிஞ்சுட்டு போகுது. அங்க இருக்கலாமா? இருந்தா அந்த சொர்க்கங்களுக்கு வேலை இல்லையே. அல்லாஹ் கூட இருக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றாங்க? அல் ஹஜ்ர் 15வது சூறாவுல 45 46 47 48 வசனங்கள்ல சொன்னா இன்னல் முத்தகீனி ஜன்னாத்தின் உயூன் முத்தகீன்கள் இறைவன் அஞ்சு நடந்தவர்கள் சொர்க்க சோலைகளிலேயும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். உதுகுலூஹாபி ஸலாமின் ஆமினீன் பயமற்றவர்களாக தாண்டியோடு நீங்கள் நுழையுங்கள் என்று சொல்லிவிட்டு நஜானா மாஃபி சுதூரிஹிம் மின் கில்லின் அவர்கள் இதயங்களிலே இருந்த கபலத்தை கசடுகளை நாம் நீக்கி விடுவோம், எடுத்து விடுவோம். அங்க இருக்கார் இஹ்வானன் அனைவரும் கூட பிறந்த சகோதரர்களாகவே இருப்பார்கள். யாரும் யாரப்பாரு ஏன்னா பொறாமப்படுறது என்ன அங்க இருக்கு நினைச்சதான் கிடைக்குது. அவர் என்ன வச்சுக்கிறான்னு ஆசைப்படுறோமோ நம்ம கிடைச்சு போயிடுது. நம்ம எண்ணத்தை திங்கிறோம் போது அவர் ஆசைப்படுறாரு அவரு கிடைச்சு போயிடுது. இது என்ன வர்றதுக்கான காரணத்தை நினைக்கப்படுறாங்க. நினைச்சதெல்லாம் கிடைக்கும் ஒரு இடத்துல சொல்வதன் மூலமாக யாருக்கு என்ன இருக்குது அவரிடமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அவர்கள் இதயத்தில் உள்ள அந்த கவனத்தை நீக்கிவிட்டு இவ்வாறு சகோதரர்களாக ஆக்கி விடுவோம். அலா சிறுவின் முத்தக்காட்டிலையும் கத்திரிகளின் மீது எதிரெதிரே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படின்னு பேசிக் கொள்வார்கள் என்று நல்லா சொல்லி காட்டுறார். அது போக எல்லாத்துக்கு மேல எந்த ஒரு இன்பமா இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட சொல்லுவாங்கல்ல அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷயம். அளவுக்கு மேல அமிர்தமா இருந்தா கூட அது வந்து நஞ்சா போயிடும். கொஞ்சம் பிரியாணியை போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருந்தா கூட்டு வந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் காரக்கறியும் புறாக்கறியும் அறுத்து போட்டு சாப்பிட கொடுங்களேன். இன்னும் இது எத்தனை ஆயிடுச்சுங்கிறேன் சொல்லுவாங்க இல்லையா? மூசா நபி காலத்தை எல்லாம் கொடுத்தான், மண்ணு சல்வான் அவனே வந்து உணவுப் பொருளை விலையை கொடுத்தான். கொஞ்ச நாளைக்கு தான் திண்டாங்க அவனுங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் எங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அல்லாட்டு துவாசி ரொம்ப இப்படிங்களா நிம்மா திண்டுக்கல் நிம்பக்கை யாரும் அரிசியா பசலியா வெங்காயம் பருப்பு கீரை இதெல்லாம் இதெல்லாம் அல்லாட்டு கேளுங்க மூசா கிட்ட கேட்டாங்க. அப்ப வந்து சலிப்பு தட்டி வரும். இந்த உலக வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் நமக்கு சலிப்பாகி போகுது.
வீட்டுக்குள்ளே இருந்து மனைவி புருஷனுக்கு சலிப்பா போயிடுறான், மனைவிக்கு புருஷன் சலிப்பா போயிடுறான். பங்களாவில் இருக்கிறவனுக்கு பங்களா சலிப்பு தட்டுட்டா கடைகளில் உட்காரான். ஏசியா இருந்தாலும் கூட அது கொஞ்ச நேரத்துக்கு சலிப்பா போயிடுது, அங்கே உட்காந்து போயிடுவோம். அது சலிப்பா போனா இங்கே வருவோம், இங்க ஏசி எல்லா குடும்பம் இருக்குது, இருந்தா ஊட்டிக்கு போயிட்டு வருவோம், கொடைக்கானல் போயிட்டு வருவோம், அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவோம், இருக்கிற வசதி தகுந்தவர். அப்ப வந்து மனிதன் ஏன் சுத்திட்டு செய்யறான்? ஒரு சலிப்பு. மனிதனுக்கு எதோ இருக்காலும் அந்த நேரத்துக்கு மேல சலிப்பாகி போயிடும். புதுசா மாடல் வருது, எல்லாமே சலிச்சு போயிடுது. அவனுக்கு போட்டுக்கிற சட்டை சலிப்பா போயிடுது, கைது செழிப்பா போயிடுது, படுத்துக்கிற பாய் செழிப்பு கட்டி போயிடுது. அதுதான் புதுசு வேணாம் சொல்லிட்டு நல்லதா எழுதிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் எழுதுற அண்ணன் பிடிக்காம போயிடும். நல்லா எழுது புதுசா நல்லா அதை வாங்கிக்கிறோம். இப்படிலாம் இருக்குல்ல, இது அங்க வராது. இது அதாவது எத்தனையுமே கருப்பு வரலாம். லாய மச்சுகம் தீரா மசமன் பமாகம் அவன் ஹாதி முகரஜீன். அவர்களுக்கு அங்கே எந்த விதமான ஒரு சிரமங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படாது. அதிலிருந்து வெளியேறவே மாட்டார்கள். இல்ல வெளியே போர் அடிக்கிறதுனால போர் அடிக்காதனால அதுக்கு நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா அங்க போர் அடிக்காது, அதனால வெளியே போக மாட்டாங்க. சந்திக்கிறதுக்கு உடனே போயிட்டு வருவாங்களே தவிர என்னடா இங்கே கிடக்குது ஒரு 6 மாசம் போயிட்டு வருவோமே அப்படிங்கிற மாதிரியான குணங்கள் உங்களுக்கு என்ன செய்யாது, வராதான். இதை விட்டே போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் லயிச்சு போயிருப்பாங்க. நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி கருத்தை வந்து சூரத்தில் ககப்புல 18வது சூறாவது 108 சொல்றா, காலின பிஹா இன்னல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத். நம்பிக்கை கொண்ட நல்லறங்கள் செய்தவர்கள் காலத்திற்கும் ஜன்னாத்தில் ஃபிர்தௌஸ் நிகழார். ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கச்சோலைகள் அவர்களுக்கு தங்குமிடமாக இருக்கின்றன. காலின பிஹா அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யபூன அன்ஹா வலா, அதை விட்டு திரும்பி செல்ல நாடவே மாட்டார்கள். இதை விட்டு இன்னொரு போவோம் என்று ஆசைப்படவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18:108 சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கான். அப்புறம் இருக்காது கவலை. கவலை இருக்குல்ல, கவலை இப்போ வரும். கவலைக்கு காரணம் என்ன? ஏதாவது ப்ராப்ளம் தான் கவலை வரும். பாப்பா செத்து போயிட்டாரு, மகன் செத்து போயிட்டான், கொண்டாடுச்சு, அங்கே அதுங்கிற வேலை. கவலைக்கு வேலை இல்லை. வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, கவலை அதுவும் கிடையாது. வியாபாரத்துக்கு நஷ்டமா போச்சு, கவலை அதுவும் கிடையாது. கூடு இடிஞ்சு போச்சு, புயல் மழை வெள்ளம் பூகம்பம் அதுவும் கிடையாது. அப்ப கவலைக்குரிய காரணங்கள்லாம் அடிபட்டதுனால அதுல மனதும் என்ன செய்வாங்களா மக்கள்லாம். இது வந்து 35 நல்லா சொல்றான். 35வது சூறாவுல 35, 33, 34, 35 வசனத்துல சொல்றா, என்னாச்சு எதுவும் அதன் என்ற அந்த சொர்க்க சோலைகளில் நுழைவார்கள். ஹல்லவன பீவா, முதல்ல நீங்க 2 காப்பு தான் பாத்தீங்க, தங்க காப்பு இருக்கலாம். ஹல்லவன பீவா மின் அசாவிரன் ஜாதி, தங்க காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள். ஒரு முத்துக்களாலான ஆபரணங்களும் அணிவிக்கப்படுவார்கள். ஒரு லிபாசுகம் பீவா ஹரி, அங்கு அவர்களுக்குரிய ஆடை பட்டு தான். பட்டும் கிடைச்சி வேற ஒன்றும் கிடைக்காது, எல்லாருமே பட்டுதான், பட்டு தான் கிடைக்கும். பட்டுல உள்ள ஒரு அந்த ஒரு விண்மையாளர்களே கிடையாது. நம்ம உலகத்துல அன்னைக்கு கூட தியாகம் பண்ணிட்டோம். அந்த மென்மை போட்டுக்கிறது தெரியாது, உடுத்தா இல்லைங்க. சிறந்து சிறங்கு இருந்துக்கும் வேற போட்டா கூட முடியாது. ஒரு சிறங்கு உள்ள வந்து பனியம் போட்டா கூட செய்யும். இப்படி ஆடும்போது அது உடச்சு பின்னாடி விட்டோம். பட்டு போட்டுக்கேங்க, புண்ணு இருந்தாலும் அறுவாள் வெட்டி இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டோம்னா அது மேல உரசல் வந்து மயில இருந்தால் அப்படி தடவை மாதிரி இருக்கிறத தவிர அந்த மாதிரியான அந்த பட்டுக்கு எல்லாம் கொடுத்துருவான். அது சொல்லி காட்டுறாங்கல்ல, ஒரு லிபாசு ஹரி, அதுல ஆம்பளை எல்லாத்துக்கும் அங்க வந்து டிரெஸ் வந்து பட்டுதான் கொடுத்துறான். அப்புறம் அனுபவத்துக்கு சொல்றாங்க பாலு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாம் சொல்லுவோமா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குதான். அல்லது அழுகத அண்ணல் ஹஸ்ன, அவன் தான் நம்மை விட்டு கவலையை நீக்கியிருக்கிறான், கவலை இல்லாத வாழ்க்கையை தந்திருக்கிறான், ஒரு கவலையும் இல்லையே என்று அவர்கள் பேசுவார்கள். அந்த கவலை இல்லை அல்லாஹ் சொல்லாம அவங்க வாயில சொல்லுவாங்க என்று சொல்றான். எல்லாரும் சொல்ற அளவுக்கு இருக்கும், எந்த கவலையும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாங்க அதையும் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி இன்னும் வந்து அங்க கிடைக்கக்கூடிய மானங்களை சொல்லும் பொழுது இது வந்து சாப்பாட்டு 37, 57 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலாய்க்கிழகம் இருக்கும் ஆகும், அவர்களுக்கு நன்கு தெரிந்த உணவு வகைகள் உண்டு, தெரியாத கொடுக்கக்கூடிய உணவுன்னு சொல்லி தெரிந்த உணவு வகைகளாக கிடைக்கும். பலவிதமான கனிவர்க்கங்கள் கிடைக்கும். ஒரு முக்கியமோன், அவர்கள் மரியாதையோடு நடத்தப்படுவார்கள். அல்லாஹ் வந்து உங்களை மரியாதை நடத்தணுமா, அல்லாஹ் வந்து நம்மளை மரியாதை நடத்தணுமா, நடத்த தேவையில்லை. அந்த தருவதை கூட பஃபே சிஸ்டமா இருக்காது. நீனா பேசிக்கிட்டு நீனா போட்டு திண்டு வேண்டாம், அது மரியாதை இல்லை. அது என்னமோ நாகரையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. மரியாதை என்னக்கா கஞ்சி கொட்டி வச்சு இன்னும் வச்சுக்கிறீங்களா, அது வைக்கட்டுமா இது வைக்கட்டுமா, இன்னும் மரியாதை அங்க எப்படி கிடைக்கும்னு சொன்னா ஒரு முக்கியமோன், அவர்கள் மரியாதையாக நடத்தப்படுவார்கள். ஜன்னாத்தின்
அந்த சொர்க்க சோலைகளில வந்து கண்ணியமாக நடத்தப்படுவார்கள். கண்ணியமாக கிடைக்குங்க, அது முக்கியம். இங்க விட்டு போட்டு விட்டுட்டு போறது அனாத மாதிரி அது கண்ணியம். சாப்பிட்டுல காலைல தெரியும், எல்லாரும் தெரியும். என்ன காட்டான் காலைல சாப்பிட்டுல மத்தியானம் நல்லா இருக்கா மரியாதை. இந்த மாதிரி எல்லாரோட பய ராஜ்யம் அல்ல, தர்பார் நடக்குங்க, தர்பார் தான். இதுக்குதான் ஆசைப்படணும். அதே மாதிரி யுதாஃபு அலைஹிம் பிகாஸின் மதுரம் மென்மையான அந்த மென்மையான தண்ணீர். ஏன்னா தண்ணி லெவலில் எவ்வளவுக்கு மென்மையா இருக்கும் டேஸ்டா இருக்கும், எவ்வளவுக்கு அடர்த்தி கூட இருக்குதோ அவ்வளவுக்கு வந்து டேஸ்ட் குறைஞ்சு போயிடும். அடர்த்தி இருக்கக்கூடாது, உணர்வு அடர்த்தி இருக்காது. அப்ப மென்மையான தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். பைலா அது வெள்ளை விளையர் என்று இருக்கும். வெள்ளை விளையாண்டு மட்டும் இருக்காது, லவ்வத்தன் லிஷாரிபி குட்டிக்கிறவனுக்கு ஒரு இன்பத்தை தரும். இன்பத்தை தருந்தவன நீங்க வந்து போதையான இன்பம் மனசு வாங்கி வச்சிருக்கலாம், போதை நினைச்சிடக்கூடாது. ஏன்னா போதை வந்துருச்சுன்னா அது வந்து இன்பம் கிடையாது. லா சீகாவும் வராகும் அன்ஹா என்கிறோம். அதுல போதையும் கிடையாது, அதுல மதிமயக்கம் ஏற்படாது. நாட்டுக்கு நல்ல இன்பமா இருக்குமே தவிர மதிமயங்கிறார், போதை ஏற்படாது. அந்த மாதிரியான மானங்களும் தரப்படும். இந்தவும் ஆசிராத்து தருகை அங்கு கட்டளகு கண்ணியர்களும் கூட இருப்பார்கள். ஒரு பக்கத்தில் அழகா இருப்பார், கட்டளகு கண்ணியர்கள் இருப்பார்கள். எப்படி இருப்பார்களா, கண்ணகுண்ட தெய்வம் மக்களும் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை வெண்மையான முட்டைகளை போன்றிருப்பார்கள். முட்டை கலர்ல உலகத்தில் ஒரிஜினல் பார்க்கல, முட்டை கலர்ல பொம்பளை இருப்பாரா, முட்டை கலர்ல அந்த மாதிரியான அது வந்து முட்டையை பார்க்கும், முட்டை கலர்ல போய் கற்பனை பண்ணி பாருங்க, அது ஒரு சூப்பர் கலரா தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்துல அது மாதிரி இருக்குங்க. அல்ல அது கண்ணகுண்ட தெய்வம் மக்களும் எல்லாருக்குமே அப்படித்தான். அந்த மாதிரியான முட்டையை போன்றவர்கள் இருப்பார்கள். பாக்குமல்ல வாழுகும் அலாபால் வெசாலும் ஒருவர் மற்றவரை விசாரித்துக் கொள்வார்கள். விசாரணையும் வரவிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சாஃபாத் 37வது சூறாவுல 40, 41, 42 இருந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இப்ப சொர்க்கம் இருக்கிற திறந்து கிடக்குன்னு சோலை வந்து பெரிய திறந்து ஓபனத்தில் கிடக்கு. ஊட்டிக்கு கேட்டு போட்டா பூட்டிக்கலாம் உள்ள போகும்போது கிடையாது, நம்ம போயிட்டு வேண்டாம். அந்த மாதிரி திறந்த ஊட்டி மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து கேட்டு போட்டு பெரிய தோட்டமா இருக்கும், ஒரு ஆளுக்கு 2 ஊட்டி 3 ஊட்டி இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும்னா கேட்டு போட்டு அவன் வந்திருக்கும். அது எப்படி கேட்டா அவன் நம்ம இந்த நவீன காலத்துல பாருங்க ஆட்டோமேட்டிக்கா கதை திறக்குதுல, இவர் போகும்போது நம்ம காற்று பட்டோட செய்ய முடியாது, அது திறக்கணும், உள்ள ஒண்ணு அழைச்சிக்கிறோம். அந்த மாதிரி வரும்போது மட்டும் திறக்கிறதுக்கு அந்த மாதிரியான முறையில் அவர்களுக்கு வந்து அந்த கேட்டுகளும் போடப்பட்டிருக்கும். நல்லா சொல்லி காட்டுறான். ஜன்னாத் அதையும் பட்டாத்தல் நம்முள்ள 38-54 சொல்றான். அவர்களுக்காகவே வாசல் திறக்கப்படுகிற அந்த சொர்க்க சுவலைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி காட்டுறான். இதுல வந்து முத்தகீன ஃபீஹா அதுல வந்து அவர்கள் காய்ந்து கொண்டிருப்பார்கள். எதுவும் காட்சிகத்தின் கபீரத்தின் ஷராப் அதுல வந்து அதிகமான பல வகையான கனிகளையும் பானங்களையும் கேட்டுப் பெறுவார்கள். கேட்டு நான் கூப்பிடுறது நல்லா இருக்காதுல, விரும்புறதை கேட்டு வாங்கிக்கிறோம் இந்த இருக்குது. அப்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள். அதே மாதிரி இந்தவும் காசராத்து தருவியாத்திர சம இவன் வயதுக்கு ஒத்த கட்டளை கண்ணியர்களும் அவனுக்கு இருப்பார்கள் என்று சொல்லிட்டு ஆதாமா அதோட விசாரணை நாளுக்காக வேண்டி நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களா, அதுதான் இதுதான் உங்களுக்கு சொல்லப்படுச்சு உலகத்துல. இந்த அடுத்து பார்த்துக்கிறீங்க. இந்த ஆதார இருக்குனா இதாப்பா நான் உங்களுக்கு வழங்குகிற பாக்கியம் மாணவர்களும் என்னப்பா இதுக்கு அழிவு கிடையாது, முடிவு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லுவான். இது முடிவுலாம் போயிடாது, அது பாட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது போக அங்கு கிடைக்கிறதுல வந்து 44, 57 சொன்னா ஹூர்லீன்கள் கிடைப்பாங்கிறம கிடைக்குவாங்கன்னு சொன்னா ஹூர்லீன் வந்து இன்னைக்கு நம்ம வச்சுக்கிறது நாளைக்கு அவனுக்கு கூட்டிட்டு போறது அப்படி கிடையாது. ஹூர்லீன்களையும் மன ஒழிப்பு தருவான்னு சொல்றான். அல்ல மன ஒழிப்பு தருவான்னு அர்த்தம், அதாவது அவரவருக்கு அது வந்து உரிமையாக்கி தரப்படும், அவங்களுக்கு சொந்தமாக ஆக்கி தரப்படும். அதை அல்லா சொல்லி காட்டுகிறான். இன்னல் முத்தகீன சூரத்து துஹான்ல 44வது சூறாவுல 57வது வசனத்துல சொல்றான். இன்னல் முத்தகீன ஃபீ மகானின் அமீன். முத்தகீன்கள் இறைவனை அஞ்சி நடந்தவர்கள் நம்பகமான ஒரு இடத்திலே பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதாலிக்க ஒரு செவ்வ ஜினாகும் கூவணியன்களை அவங்களுக்கு நாம் மனமுடித்து கொடுப்போம். அல்லாஹ் வந்து கல்யாணம் பண்ணி தரான். ஐயா உனக்கு தான் இது, நீ உன்னுடைய ஜோடியை வச்சுக்க, உன்னுடைய ஜோடியை வச்சுக்கன்னு சொல்லி அப்படி வந்து மனமுடித்து தருவான். இது உனக்கு குள்ளி பாக்கியத்து நாமினேன். எல்லா கனிகளும் கனிகள் கிடைக்கும்னு சொன்னா
இந்த கனிதான் கிடைக்கும் சொல்லல, எல்லா கனிகளும் அவர்களுக்கு அதில் கிடைக்கும் என்பதையும் அங்க உள்ள ஒரு பாக்கியமா சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி சின்ன குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்படாது, அவர்களுக்கு நரகம்லாம் கொடுக்க இயலாது. ஆனா நம்ம வழியிலே நம்ம அது மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். 10 வயசுல 12 வயசுல 9 வயசுல 7 வயசுல இதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க, அது ஒண்ணு இருக்குல்ல, இவர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறதா நம்ம விரும்புவோம். எல்லாருமே என்ன செய்வோம், மனிதனுடைய நாட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைகளோடு அவர்கள் விரும்பத்தில் இருப்பார்களே, ஆனால் அவர்களை அவரோடு சேர்த்து வைப்போம். சொர்க்கத்துல அவரை தனியா விட்டு அவருக்கு ஜோடியும் பண்ணி கொடுத்து விரும்பினது ஒன்றும் எத்தனை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய குழந்தை குட்டிகள் இருக்குல்ல, அதை சேர்த்து வச்சிருவோம் பெற்றோர்களோட. இங்க ஆப்பாட்ட கொஞ்சம் அருமாட கொஞ்சம் நேரம் இருக்கும், 6 மணி நேரம் இருந்து 6 மணி நேரம் அங்கே இருக்கு. அதே பெரிய பிரயாண செலவா இருக்கும் போது மனுஷனும் போயிட போறோம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாம் சொல்லி காட்டுகிறார். உள்ளதையும் ஆமனும் நம்பிக்கை கொண்டு ஒத்த பாத்தகம் எரியத்தகம் ஈமானும், ஈமானோடு அவர்களை அவருடைய குழந்தைகளும் பின்பற்றி நடந்தார்களே, அவர்களை அல்ஹக்னாபிஹிம் துர்ரியத்தகம், அவர்கள் குழந்தைகளை அவர்களுடனே சேர்த்து வைத்து விடுவோம். சூரத்து 52வது சூறாவில் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மா அலத்தினாகும் மின் அமலையும் மின் செய்யும், அவர்களுடைய எந்த ஒரு அமலையும் நாம் குறைத்து விட மாட்டோம், வீணாக்கி விட மாட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு அங்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் உள்ளது. இதுல 28 வரைக்கும் பல விஷயங்களை சொல்றோம், இதுக்கு வேற சூறாக்கள் சொல்லப்பட்டிருக்கான். அதே மாதிரி இந்த 3 அணியால பிரிச்சாங்கல, அதாவது மகசூல் நிற்கும் பொழுது 3 அணியாக பிரிக்கலாம். ஒன்னு சாதிக்கீன்கள், அதாவது முதல் வரிசை முழுத்தரமானவர்கள், 2வது வலது பக்கத்துக்காரர்கள், 2வது 3வது இடது பக்கத்துக்கு அவன் நடத்துக்கார ஆட்டுவோம். இந்த வலது பக்கமாக முன் வரிசையிலேயே எல்லாம் பிரிச்சாங்க. மகசூருக்கு மட்டும் பிரிச்சான்னு நினைக்க கூடாது, குறுக்குறையும் பிரிக்க போறான். அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலையும் 2 தரமா பிரிக்கிறான். சொர்க்கத்துக்கு போறதுலையும் கூட 2 கிரேடாக பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த முதல் அணியில் இருந்தார்களே அவர்கள் உலாய்க்கல் முகர்ரபூன், அவர்கள் தான் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். ஜன்னாத்தின் நயீம், நயீம் என்ற சொர்க்க சோலையிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிட்டு இவங்க எப்படி இருப்பாங்களான்னு கேட்டா, அலா சூரியன் மௌலூனா முத்தகீன அலைஹா முத்தகாபிலின் எத்தூபு அலைஹிம் வில்தானும் முகல்லதும் தி அக்வாபின். இதுல சொன்னது பூராவுமே ஃபர்ஸ்ட் கிரேடு தான். இது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிரேடுக்குள்ளேதான் அல்லாஹ் சொல்லி காட்டுற அந்த முதல் அணியில் உள்ளவர்களுக்கு தான் கட்டில்கள்ல இருப்பார்கள், சாய்ந்து கொண்டிருப்பார்கள், பணிவிடை செய்யக்கூடிய சிறுவர்கள் சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு கோலைகளும் தட்டுகளுமாக கொண்டு சுற்றி கொண்டிருப்பார்கள். அதுல போதை இருக்காதவர்களுக்கு விரும்பிய கனிவர்க்கங்கள் எல்லாம் கிடைக்கும். அது போக எல்லாமே தயிரும் இம்மா எஸ்டகும், விரும்பிய பறவை கறிகளும் கிடைக்கும். அது என்ன பறவை கறி, அதுவும் டேஸ்டா இருக்கும் போல இருக்காங்க. அப்ப லகமுத்தயிர் கிடைக்கும், ஹூரின்கள் கிடைப்பாங்க. இதெல்லாம் அவர்கள் செய்வதற்கு பரிசு நல்லா சொல்லிடுறான். இது யாருக்கு சொல்றான், சாபிக்கங்களுக்கு சொல்லிடுறான். சொல்லிட்டு அஸ்ஹாபுல் யமீன், இந்த அஸ்ஹாபுல் யமீன் வலப்புறத்துக்காரங்க இருக்காங்களே அவங்களுக்கு நல்ல கிரேட குறைக்காது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் யாருக்குன்னு விளங்கின்னு அந்த 10 மார்க் எடுத்த ஆளுகளுக்கு தான் இது. இந்த 2வது மார்க் பாஸ் ஆன ஆளுகளுக்கு இவ்வளவு குறைக்காது, அது என்ன கொஞ்சம் குறைச்சு போடுறாங்க. அது என்னன்னு பாருங்க, அஸ்ஹாபுல் யமீன் கிடைக்கக்கூடிய என்னன்னு கேட்டா சுதிரி மஹ்லூத், அவர்கள் முள் நீக்கப்பட்ட இழந்தை மரம் இருக்குல்ல அதன் அடியிலே இருப்பார்கள். ஒரு மல்லாதான் காணா இழந்த மரத்தின் அடியிலே இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு தலகின் மங்கூர், ஒரு நெல்லின் மங்கூர், ஒரு மாயின் மஸ்கூர், ஒரு பாக்கியத்தின் கசீரா. இதுல என்ன இருக்குன்னா மதுரமான தண்ணீர், அழகான நிழல், காய்த்து குழுங்கும் கனிவர்க்கங்கள் இதெல்லாம் இருக்கும். புருஷு மறுப்புவா அதுலயும் நல்ல உயரமான விரிப்புகள் வேற போடப்பட்டிருக்கும். இன்னத்துக்கான பங்களாவா காணா மரத்தடியில அப்படி இருந்து பாட்டு போறான். புருஷு மறுப்புவா அது போல என்ன செய்யறான்னு கேட்டா ஹோலிலே வரலாம்ல. இதுல யார் ஏதாவது இந்த கட்டில் அப்படி சாய்ந்து கொண்டு துண்டுகள்ல சாய்ந்து கொண்டு கனிவிடை செய்வதற்கான ஊழியர்கள் எல்லாம் பெற்று இருக்கிறாங்களா, அது மிஸ்ஸிங். உங்களுக்கு யாருக்கு எல்லாம் கிடைக்கும், நினைச்ச கடுகள் கிடைக்கும், நினைச்ச உணவுகள் கிடைக்கும், 10 ஆடைகள் கிடைக்கும். எது மிஸ் ஆகுதுன்னு கேட்டா இவர்களுக்கு இந்த பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே அவங்க இருக்க மாட்டாங்க. அங்க பசைக்கு வந்துருவாங்க, அவ்வளவு சாப்பிட்டு வேண்டியதான்.
அவனா எடுத்து நீ வேணுங்கிற கனிய சாப்பிட்டு ரெண்டாவது கருத்தே போயிடும், அது இருக்காது. அப்ப அதே மாதிரி அந்த கட்டுகள்ல அல்ல நாளைக்கு முத்தைக்கு ஒன்றுகிற அல்ல நீக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு வலது பக்கத்துக்காரர்களுக்கு சொல்லும் பொழுது இதை அல்ல நீக்கிட்டு சொல்றான். இவர்கள் இதுதான் கிடைக்கும். ஒரே சூறாவில் சூரத்தில் வாக்கியாவில் 56வது சூறாவில் 10ல் இருந்து 40 வரைக்கும் படிச்சீங்கன்னா, 56வது சூறாவில் 10வது வசனத்தில இருந்து 40 வரைக்கும் படிச்சீங்கன்னா அல்ல அப்படி 2 கிரேட் அழகா பிரிக்கலாம். சுருக்கத்துக்கு தான் 2 பேரும் போடுறாங்க, இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது. அப்ப நம்ம அந்த பணிவிடை செய்யக்கூடிய ஆளுகளோட தர்பார் நினைத்து ஆசைப்பட்டால் ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு வந்துடணும். வெறுமனே அனுபவித்து ஆசைப்பட்டால் பாஸ் மார்க் வாங்கணும். நம்ம தர்பார் நடத்துவாங்க, எதுக்கு செய்து நினைச்சது நடத்தக்கூடிய தர்பார் கிடைக்காது அப்படின்னு அல்ல பிரிக்கிறான். அதே மாதிரி அந்த அந்த சொர்க்கத்தில் உள்ள அளவை சொல்லும் பொழுது சொர்க்கம் எவ்வளவு பெருசா இருக்கும், சொர்க்கம்ங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்ல. சொர்க்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஓ சாரி ஓ நீங்கள் விரைந்து வாருங்கள், இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள், ஒரு ஜன்னத்தின் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். சொர்க்கம் எவ்வளவு பெருசு என்று கேட்டால் அருமக சமாவாத்து வல்லர், அதனுடைய விஸ்தீரணம் வானங்களையும் பூமியும் கொள்ளக்கூடியது என்று கூப்பிடறான்ல. சொர்க்கங்கிறது நீங்க என்ன நினைக்கிறான், இது விட்டு 30 பேருக்கும் பங்கு வச்சு கொடுத்தா என்ன கருது போகுது. இப்ப 600 கோடி இருக்கிறோம், கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடிக்கு நிக்க போறோமோ, அப்ப அதுல வந்துட்டு நமக்கு திருச்சி தந்தா ஒரு சின்ன இடம் தானே கிடைக்கும் நினைக்கிறாங்க. இந்த பூமியில்தான் சொர்க்கம் அமைக்கப்பட்டாலும் கூட அது எப்படி ஆயிக்கிறேன், இந்த பூமியில அது கொள்ளும் சொர்க்கம். இந்த வானம் இருக்கிற வானமும் ரொம்ப பிரமாண்டமான பூமியை விட 10,000 கோடி பெருசா இருக்கு வானம். அதையெல்லாம் உள்ள கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள சொர்க்கமாக மாற்றப்பட்டுவிடும். அதனால நீ இட பிரச்சனை கவலையப்படாத. ஒரு ஆளுக்கு ஒரு பூமி தூக்கி தரலாம், ஒரு ஆளுக்கு ஒரு பூமியை தூக்கி தரலாம். அந்த அளவுக்கு என்ன வானம் கொள்ளதோட அவ்வளவு வந்துடும். வானத்தை உள்ள கொள்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பூமி தூக்கி கொடுக்கலாம். அந்த மாதிரியான பிரம்மாண்டமான உலகமாக அமைக்கப்படும் என்று அல்லாஹ் அப்படி சொல்றான். அதனுடைய சொர்க்கத்துக்கு உங்களை கூப்பிடுறேன். சொர்க்கம் எத்தகையது என்று கேட்டால் எதை இருக்கிற பூமி சீசுக்குள்ளே ஆளுக்கு ஒரு நினைக்கிறாங்க. அருமக சமாவாத்து வல்லர், அதனுடைய விஸ்தீரணம் வானங்களும் பூமியும் கொள்ளவாக இருக்கும். இது 3:133 சொல்றாங்க. அதே மாதிரி 57:21 இதை சொல்றான். எப்படி சொல்றான், சாதிக்கு விரைந்து வாருங்கள், இலா மகபுரத்தின் ரப்பியும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்புக்கு விரையுங்கள், ஒரு ஜன்னத்தின் சொர்க்கத்துக்கு விரையுங்கள், அருமகாக்கு அருள் சமாய் வல்லர், அது வானத்தினுடைய அகலமும் பூமியுடைய அகலத்தையும் கொண்டையாக இருக்கும், அது போன்றதாக இருக்கும் என்று அல்லாஹ் 57:21 சொல்லி காட்டான். இது ஒரு முக்கியமான அம்சம். அது போக அங்க இது வரைக்கும் வந்ததுல உங்களுக்கு கட்டிடத்தை பற்றி சொல்லிதான் வீட்டை குண்டியை சாஞ்சி இருப்பாங்க, பணியாற்றுவாங்க, சொத்து சோலைகள் இருப்பாங்கிறதா வந்துட்டு இருக்குது. வீடு வாசையாக இருக்குமா ரூம்லாம் இருக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதுவும் இருக்குங்கிறாங்க. வாதல்லாஹு அல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறார். ஜன்னாத்தின் சொர்க்க சோலைகளை வாக்களிக்கிறார். தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். காலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். வ மசாகினு தய்யிபா, தூய்மையான வீடுகளும் உண்டு. அல்லாஹ்வுக்கு ஆளுக்கு தங்கலாம் அரண்மனை, அதுதானே வீடு வேணா எல்லா பிரச்சனையா இருக்கு. ஆளுக்கு ஒரு வீடு மேல கட்டிட்டு போக வேண்டியதுல மசாக்கின்னு கையுபா, கையுமான தூய்மையான வீடுகளும் இருக்குன்னு சொல்லி 9:22 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 61:12 எல்லாம் சொல்லி காட்டுறான். எவ்வளவுக்கும் துரோகக்கும் நீங்கள் நல்லவர்களாக நடந்தால் உங்கள் பாவங்களை அவன் மன்னிப்பான். இதுகளுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க சோலைகளிலே உங்களை நுழைய செய்வான். மசாக்கின்னு கையுபா, கையுமான தூய்மையான குடியிருப்பு தலங்களும் இருக்கிறது. குடியிருப்புகள் சொல்லி போடுறான். 61:12 29:58 மாளிகை என்று சொல்றான். 29:58 உள்ளவீன் ஆகணும் நம்பிக்கை கொண்டு அமிரு சாரி காட்டி நற்கரமங்கள் யார் செய்கிறார்களோ நம்ம பக்தி அன்னகம் ஜன்னத்தி அவர்களை சொர்க்கத்திலே நல்ல உயரமான அரண்மனைகளிலே மாளிகைகளிலே நாம் அவர்களை தங்க வைப்போம் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப நம்மளுடைய அரண்மனை இந்த வீடுகள் போடுறாங்க இல்லைங்க, தோட்டத்தோட உள்ள வீடு போடுறாங்க பத்தியில, ஒரு வீடு சுற்றி தோட்டங்கள், தண்ணி அழகான சுவையான தண்ணீர், அதுக்கு தானே முட்டுக்காடுகள் ஓடுறான். இருக்கிறவங்கலாம் பெரிய செலவில் இருக்கிற பெரிய பணக்காரன்லாம் முட்டுக்காட்டுல போய் கூடுவாங்கிறான். அந்த கடற்கரை காற்றும் அந்த பெரிய இடம் கிடைக்கிறதும் அதுல வேற ஒரு தோட்டம் வச்சுக்கிறது, தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பங்களா, இதே அவனுக்கு பயங்கரமா இருக்குது.
இவனுக்கு பிரம்மாண்டமா அந்த மாதிரி தோட்டங்களை போட்டு எந்த கனியும் மேல கிடைக்கும், எந்த காயும் மேல கிடைக்கும், எப்ப பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அது போக வந்து சட்டையிலிருந்து வேட்டியிலிருந்து எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும், பாத்திரத்திலிருந்து பண்டத்துல இருந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப வந்து அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அதெல்லாம் கிடைக்கும், அவங்க பெரிய இன்பமா எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஒரு முக்கியமான இன்பம் 29:58 எல்லாம் சொல்லி காட்டுறான். அது போக அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒருத்தர் காணிக்கையா கொடுக்கணும்ல, காணிக்க ஒருத்தருக்கு சந்திக்க போறாங்க வாங்கிட்டு போயிடலங்க. ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்க வெளியே வச்சு போக முடியுமா? எந்த வீட்டுக்கு போனாலும் வாங்கி கல்யாணத்துக்கு போனாலும் சரி, சும்மா ஒரு பிறனியா பார்க்க போனாலும் சரி, ஒரு நோயாளியை சந்திக்க போனாலும் சரி, எல்லாத்தையாவது ஒரு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே வாங்கிட்டு போனோமா இல்லையா? வீட்டுல பிள்ளைங்க பிஸ்கட்டா வாங்கிட்டு போறோமா இல்லையா? அப்ப நம்ம ஒருத்தர் பார்க்க அங்கிருந்து வாங்கிட்டு போறது எல்லாம் நேரத்தெல்லாம் கிடைக்குது. அதையெல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த ஒரு பொருள் என்னத்தை காணிக்கை கொடுப்பாங்க, ஒரு பார்க்க போனார்கள். ஆனால் அந்த காணிக்கை இல்லைங்கிறது இருக்க அது ஒரு பெரிய இன்பம். காணிக்கை இருக்கின்றாலே ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம்ங்க. இந்த பிஸ்கட்டை எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க வீட்டுக்கு அர்த்தம். நீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு எல்லாமே எதிர்பார்க்கிறாங்கன்னா சரியில்லைன்னு அர்த்தம். பரவாயில்ல குறைச்சிடுறாங்க. அரப்போ இந்த மாதிரி 1000 மாத்திருக்கேன்னு சொன்னா அதான் இன்பம். அப்ப அங்க வந்து காணிக்கை வந்து சலாம் மட்டும்தாங்க வரலாம். அந்த காணிக்கை என்ன சலாம் வரைக்கும் சாந்தி அல்லா சாந்தி வரட்டும், அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் என்பதை தவிர யாரும் யாருக்கும் எந்த காணிக்கையும் கொடுக்க தேவையில்லை. யாரும் நினைச்சது எல்லாத்தையும் இருக்குது அப்படின்னு சொல்றான். ஒதுகுலவர்களின் ஆமனும் அமில சாலியார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்கள் ஜன்னாத்தின் சொர்க்க சோலைகளில் செலுத்தப்படுவார்கள். கதிரின் தகவல் அன்றார் அதன் கீழ் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் காலின் தீகா அது நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் அதுல அவர்களுக்குரிய காணிக்கை சலாம் மட்டும்தான். காணிக்கைனால என்ன ஒரு ஆளை கொண்டு பார்க்க போனா ஸலாம் அலைக்கும் அதே போதும் வரும். ஏன் அதை வாங்கிட்டு வரல, இதை வாங்கிட்டு வரல, இன்னும் வாங்கிட்டு வரல இருக்குதா, நீ என்ன வாங்கிட்டு வருகிற யாருக்கு போனாலும் அவற்றோட வீட்டில் இருக்குது. ஏதோ வாங்கிட்டு போற அளவுக்கு இருக்காது. அதுவே இன்னைக்கு மொழி கொடுக்கலன்னா கல்யாணம் இல்ல, கல்யாணத்துக்கு தின்னுட்டு வந்தான்னு வைங்க, நான் அவன் கல்யாணத்துக்கு கல்யாணம் கொடுத்து என் கல்யாணத்துக்கு சும்மா தின்னுட்டு தான் சொல்றாங்களா இல்லையா? இது பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த மொழியில ஒரு விளையாட்டம் இருக்கக்கூடாது. அதாவது சும்மா போயும் ஒண்ணு வந்தீங்கன்னா இஸ்லாசான உடனே எதிர்பார்ப்பான். ஒரு முறை ஒரு சந்தோஷம் இருக்கீங்களா, மொத்தம் எதிர்பார்க்கறது இல்லை. இந்த எதிர்பார்க்காத ஒரு சலாத்தை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காத ஒரு உலகம் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லி காட்டுவான். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாளைக்கு செலுத்திக்கிறாங்க. அதே மாதிரி அங்க வந்து வானவர்கள் காவலாக கொடுப்பாங்க, உள்ள மலக்குகளை எல்லாம் காவலுக்கு போட்டிருப்பாங்க. அந்த காவலகம் கதனத்துகா காவலர்கள் சொல்வார்கள் சலாமுன் அலைக்கும் நீங்கள் சாந்தி உண்டாகட்டுமாக, புதுக்கும் சோமா இருக்கிறீங்களா, புதுக்குழுகா காலிதீன் நிரந்தரமாக நுழைந்து வரவேற்பு சலாமுல ஆரம்பிக்கும். உள்ள போகும்போது திறந்த வீட்டு நாய் மேலாம் போக முடியாது. அங்க வாசல் வந்து வாங்க சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் உங்களுக்காக காட்டி விட்டுருவோம் உள்ள வாங்க என்று கூட்டிட்டு போவாங்க. ஆரம்பமே சலாம், ஒருத்தர் சொல்லிக் கொள்ளக்கூடியதும் சலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 10:10 சொல்றான் தாவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம். அங்க வந்து ஒருத்தர் செய்யற காணிக்க அல்லாஹ்ட்ட செய்யற பிரார்த்தனை ரெண்டையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அங்க என்ன துவா செய்வோம், துவாவே கிடையாது. என்ன துவாலாம் கிடைச்சு வரல துவா எதுக்கு செய்யறோம், சொர்க்கத்துக்கு துவா செய்யறோம், அது கொடுத்தாச்சு. நரகத்திலும் காப்பாற்றுறது துவா செய்யறோம், காப்பாற்றியாச்சு. சோறு வேணும், கஞ்சி வேணும், அது வேணும், இது வேணும், துவாச்சாலும் கிடைச்சாச்சு. என்னது துவா செய்யறது, ஒரு துவா கிடையாது தாவாகும். அங்க அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சுப்ஹானக்கல்லாஹும்ம மட்டும்தான். யாரெல்லாம் நீ தூய்மையானவன் அவ்வளவுதான், கேட்கறதுலாம் கிடையாது. அங்க உள்ள துவா என்ன, அல்லாஹ் புகழ்றது மட்டும்தான் துவா. உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு வாங்க கேட்க போறாங்க, எனக்கு பிள்ளைய குடிக்கிட்டு கூட கேட்க போறீங்க, ஒண்ணும் கேட்க இல்ல, எல்லாம் கிடைச்சிட்டதுனால அங்க அவர்களுடைய பிரார்த்தனை என்னவா இருக்குன்னு கேட்டா சுப்ஹானக்கல்லாஹும்ம இறைவா நீ எவ்வளவு தூய்மையானவன் அவ்வளவுதான். நீ தாண்டி ஒண்ணுமே கேட்க மாட்டோம், அல்லாஹ்ட்ட கேட்கிறதே கிடையாது, கேட்க தேவையும் கிடையாது. சுப்ஹானக்கல்லாஹும்ம அங்கே அவர்களுடைய பிரார்த்தனை சுப்ஹானக்கல்லாஹும்ம தான். தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் அதுல அவர்களுடைய காணிக்கை சலாம் தான். சரி சுப்ஹானக்கல்லாஹும்ம ஆரம்பிப்பாங்க, முடிக்கணும்ல துவாவை, ஒரு துவா ஓடுனா முடிக்கிறோம்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானக்கல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். ஆகிரு தாவாகும் அவர்களுடைய துவாவை முடிக்கிறது வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதில் ஒண்ணு இருக்காங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்ய நினைக்கும் போதெல்லாம் சுப்ஹானக்கல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுங்க, அவ்வளவுதான். யாராவது தூய்மையானவன் எனக்கு இல்லை, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் பிரார்த்தனை சுப்ஹானக்கல்லாஹும்ம. அதாவது எதுக்கு எல்லாம் சொல்றாங்கன்னா நீ கேட்க தேவை இருக்காதுமா, இருக்குது இது வந்து ஒரு விளையாட்டு நினைக்கக்கூடாது. இருக்குது எல்லாம் சொல்றான்னு கேட்டா
அங்க ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருந்து நல்லா கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி தான் நல்லா இருக்குமே, ஒரு கல்யாணம் கூட கொடுத்து நல்லா இருக்குமே இப்படின்னு வந்து இந்த கறிக்கு பேர் அந்த கறி கொடுவேன், ஆட்சி பிடிக்கல திராட்சை கொடுவேன், இதெல்லாம் இருக்காது. நினைச்சா வந்துடும், அவ்வளவுதான். ஆட்சி பிடிக்கல திராட்சை வேணும் நினைக்கிறீங்க, நினைச்சா வந்துட போகுது. அப்ப வந்து கேட்க வேலை இருக்காதுங்கிறது பாருங்க, அது பெரிய பாக்கியம். அதுக்கு அல்லா சொல்றான், அல்லாஹ்விடத்தில் செய்யற பிரார்த்தனை ஒன்றும் இருக்காது என்பதை இப்படி அல்லா சொல்றான். அங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது என்பது எப்படி சொல்றாங்கன்னா, சுபானக்கல்லாஹும்ம என்று ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் முடித்துள்ளார்கள், இது அவர்களுடைய துவா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இதுல ஏதாவது ஈடுபட்டிருக்கலாம், இது இல்லாத ஒன்று ஒருத்தமும் டேஸ்ட் இருக்கலாம். ஒவ்வொருத்தனும் என்ன செய்யுங்க, அந்த கம்ப்யூட்டர் ஒன்று நடப்பா இருக்கேன், அந்த உலகத்துக்கு பார்த்துட்டு பரவாயில்ல கம்ப்யூட்டர் தான் நல்லா இருக்குமே. அது எத்தனை விஷயங்கள் உலகத்துல வரும், அதெல்லாம் அன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் சொன்னான்னு வைங்க, அந்த மக்கள் குறைஞ்சிருவாங்க. கம்ப்யூட்டர் என்ன கம்ப்யூட்டர் பார்க்கலாம், அது சொல்ல வேளாது சொன்னா அந்த மக்கள் 14 நூற்றாண்டு புரியாம போயிருக்கூடாது. அதுக்காக எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது மட்டும்தான் இல்லப்பா, இன்னும் மனசு வரும்போது எவ்வளவோ இருக்கும், காலத்துக்கு காலம், சூழ்நிலைக்கு சூழ்நிலை விருப்பங்கள் உனக்கெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் முட்டாய் வைக்கிற மாதிரி ஏதாவது ஈடுபட்டு இருந்தா இதை தவிர உனக்கு இன்பம் நினைக்கிறியோ அதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா அது வரிசையா அடிக்கிறான் பாருங்க. 16:31 சொல்றான், லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அதுல அவர்கள் நாடியதெல்லாம் கிடைக்கும். அடிச்சுட்டான், இது எல்லாம் வேற ஏதாவது விரும்புறியா இந்த வாங்கிக்கிறாங்க. அப்ப லஹும் ஃபீஹா மா யஷாஊன் 16:31 அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 42:21 சொல்றான், லஹும் மா யஷாஊன் இன்த ரப்பிஹிம், அவர்கள் நாடியதெல்லாம் இறைவனிடத்துல அவர்களுக்காக இருக்கிறது, நாடியதெல்லாம் கிடைக்கின்றான். அதே மாதிரி 25:16 லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அவர்கள் நாடியதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அதே வார்த்தை சொல்லி காட்டுகிறான். 43:21 வஃபீஹா மா தஸ்தஹீஹில் அன்ஃபுஸு, அதுல அவர்களுடைய மனம் வந்து ஆசைப்படக்கூடியதெல்லாம் இருக்கிறது. தலிதுல் அய்யுனு, கண்கள் இன்பம் அடையக்கூடியதெல்லாம் இருக்குது. நல்லா சொல்லிவிட்டான், நீ ஆசைப்படுறதெல்லாம் இருக்கு சொர்க்கத்துக்குள்ள, எதெல்லாம் ஆசைப்படுறது அதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் பார்த்தோம் கண்ணு இன்பம் அடையுமோ அதெல்லாம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி போறான். 43:21 அதே மாதிரி 41:31 சொல்றான், வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், உங்களுக்கு அந்த சொர்க்கத்துல உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் தரப்படும், நீங்கள் கேட்டதெல்லாம் தரப்படும். கேட்டதும் கிடைக்கும், நினைத்ததும் கிடைக்கும். என்ன பாக்கியம், கேட்டதும் கிடைக்கிறது, நினைச்சதும் கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகிறான். இது போக அந்த சொர்க்கத்துல கிடைக்கிறதுல முக்கியமான பானங்களாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது மதுபானம் கிடைக்கும் எல்லாம் சொல்றான், தேன் கிடைக்கும் எல்லாம் சொல்றான், பால் கிடைக்கும் எல்லாம் சொல்றான். இதெல்லாம் நல்ல நல்ல சாமாங்க. ஆனா மதுபானம் என்ன மதுபானம்னா மைனஸ் போதை, போதை இல்லாத மதுபானம் கிடைக்கும். மதுபானம் இது பேரு, ஆனா இருக்காது, அது போதை இருக்காதுங்க. அல்லாஹ் 47:15 சொல்லி காட்டுவான், மகரூல் ஜன்னத்தில் ஒழிதல் முத்தக்கும், முத்தகீன்கள் இறையச்சம் உடையவர்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார்களே அந்த சொர்க்கத்திற்கு உதாரணம் என்னன்னு கேட்டா அது அதெல்லாம் 6 வருடம் சொல்லிடலாம். அதுல சொல்லி காட்டுகிறார், அன்ஹாரும் மாயின், தண்ணீரால் ஆறு ஓடிக்கும், நீரை கொண்டு ஆறு ஓடும், அன்ஹாரும் லபனி, பால் ஆறும் ஓடும் சொல்றாங்கல்ல, பால் ஓடும். ஆனா பால் அவங்க கெட்டு போயிருமே, வாங்கி வச்ச வீணா போயிருங்க, காலைல அவங்க காங்கிரஸ் பண்ண முடியல, அது கெட்டு போயிருங்கிற சயின்ஸையும் சேர்த்தெல்லாம் சொல்றான். லம்ய தகையர் தாமுகு, அதனுடைய சுவை கெடாத பால் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ வாங்கி வச்ச பால் கெட்டு போயிருப்பா. இந்த காலத்துல எல்லாம் பால் கலந்து வச்சு இந்த விற்கிற கெட்டு போய் உணர்றோம், அந்த காலத்துல இறங்க முடியாது, அப்பப்ப கலந்து குடிச்சிட்டு போயிருவாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, சுவை கெடாத பாலாறுகளும் இருக்கிறது. வான்ஹாரும் ஹம்ரின், மது ஆறும் அங்கே ஓடுகிறது. லகத்தில் சார்பி, குடிப்பவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய மது ஆறும் ஓடுகிறது. அன்ஹாரும் அசலின் முசப்பா, தூய்மையான தேனாறுகளும் ஓடுகிறது. இதெல்லாம் பெரிய அதிசயமே கிடையாது. அவனுக்கு வேணுங்கிற பால் வேணா எடுத்து குடிச்சுக்கிறான். போய் தண்ணியை போய் ஆற்றில் குடிக்கிற மாதிரி பால் குடிக்க ஆசைப்பட்டோம்னா ஒய்வாக கட்டி வச்சிருக்கேன் எடுத்து குடிச்சுட்டு வந்து வேண்டியதான், அவ்வளவுதான். குடிக்க ஆசைப்பட்ட குடிக்க வேண்டியதான். இப்படி எல்லாம் எல்லா தரவேன்னு சொல்லி காட்டலாம். அப்ப இந்த மாதிரியான நகைகள் கிடைக்கிறது, குடிக்கிற பானங்கள் கிடைக்கிறது. இது மாதிரி எல்லா விதமான பானங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கான். இது போக இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டான், அது ஏங்கிற புரியல. அதாவது இந்த பானங்களை சொல்லும் பொழுது நேற்று கூட நான் சொல்லி காட்டினேன், 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு இஞ்சியுடைய சுவையுடைய பானம் கிடைக்குங்கிறான். இன்னொரு பானத்தை சொல்லி காட்டுகிறான், மிஜாஜுஹா காஃபூரா. காஃபூர்னா கற்பூரம். இந்த கற்பூரம் சுவை கொண்ட
ஒரு பானம் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறான். இந்த கற்பூரத்தை இங்கேயும் ஆராய்ச்சி பண்ணான்னு வைங்க, இந்த உலகத்திலேயே எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். இந்த இல்லாத ஏசு கூட மறந்து இருந்தால் இருக்கலாம். அல்லாஹ் வந்து அதை புதுசா சிறப்பித்து ஒன்றை சொல்கிறான் என்றால் நம்ம வச்சிருப்பான். கற்பூரத்தை கலந்த ஒரு மதுரமான பானம் தரப்படுங்கிறான். இஞ்சி கலந்த கஞ்சபீரையும் காப்பூரையும் எல்லாம் செய்யறான். மற்றதெல்லாம் நமக்கு இன்பமா தெரியுது, நம்மளுக்கே இன்பமா தெரியாதது பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சையும் கற்பூரத்தையும் சொல்றான். கற்பூரம் தெரியும்ல, கற்பூரம் சூடம்பிகள் கற்பூரம். அந்த கற்பூரம் அந்த சூடம் கலந்த மாதிரி இருக்கும். சூடம் கூட லட்டுல சேர்க்கிறாங்க, நல்லா இருக்குது. லட்டுல சூடல கற்பூரம் கலந்தாதான் அந்த லட்டுல டேஸ்டே கிடைக்கும். அது கலக்கும்போது டேஸ்ட் இருக்குதான் செய்யுது. அல்லாஹ் வந்து வேற என்னத்துக்கு சொல்றாங்க வளங்கள, அந்த மாதிரியான ஒரு பாக்கியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் சொல்றான், உலவுக்கு பிறகு கடைசியா மூமின்கள் அந்த காபிர்களை பார்த்து இன்றைய தினம் சிரிப்பார்கள். இல்லடா சந்தோஷப்பட்டு இல்ல, இப்ப பாரு இதில் பாரு என்று ஆமனோ நிழல் குப்பாரிகளாகும். இன்றைய தினத்தில் தான் மூமின்கள் காபிர்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று அல்லாஹ் முடிக்கிறான். 53-34 இப்படி ஏராளமான பாக்கியங்களை சொர்க்க சோலைகள்ல அல்லாஹ் அமைச்சிருக்கான். இந்த சொர்க்கத்துக்காக நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறதை விட நரகத்துக்கு பயப்படணும். சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறதா நீங்க சந்தோஷமா கேட்பீங்க. நரகங்கிறதுல அல்லாஹ் என்னென்ன மாதிரி அவ்வளவு பெரிய ரஹ்மானுக்கு அள்ளி தந்தவன் தப்பு பண்ணிட்டு பாசி மார்க்கு கூட வாங்காம வந்தால் என்ன செய்வேங்கிறத எச்சரிக்கிறான். அதுதான் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து முழுக்க முழுக்க நரகத்தில் இருக்கிற தண்டனைகளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.